வணக்கம் கன்னிராசினியர்களே. இன்னைக்கு நீங்க இந்த பதிவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா இது கண்டிப்பா நீங்களா தேடி வந்த விஷயம் கிடையாது. உங்க குலதெய்வம் உங்களை கூட்டிட்டு வந்து இத பார்க்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா ஒரு விடைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த விடை கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. கடந்த சில வருஷங்களாவே கன்னி ராசிக்காரர்கள் படாத கஷ்டம் கிடையாது. சொல்ல போனா நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், வேதனை இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. எண்ணி 3 நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இது ஏதோ நான் சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறி தெய்வம் உங்களுக்காக எடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான முடிவு. மார்ச் 31 பிறகு உங்க ஜாதகத்துல ஏற்பட போற மாற்றங்கள் உங்களை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க போகுது அப்படிங்கறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு விரக்தியின் விளிம்புல தான் நீங்க இப்போ உட்காந்துருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே இனிமேதான் உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு பல நாள் ராத்திரியில தூங்காம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்பினீங்களோ, யாருக்காக எல்லாம் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்களோ அவங்கதான் உங்களுக்கு முதல் துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற வேலைகளை தான் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்கற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமா இருந்திருக்கும். இவ்வளவு செஞ்சோமே, நமக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த வலி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அந்த வலிகள் அத்தனைக்கும் ஒரு மருந்து போடுற மாதிரி இப்போ கிரக நிலைகள் ரொம்ப பிரமாதமா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா உங்க ராசிநாதன் புத பகவான் இப்போ ரொம்ப வலுவான ஒரு இடத்துக்கு வரப்போறாரு. இதனால உங்களுக்குள்ள இருந்த அந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. அவன பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த கொஞ்ச காலமா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. கையில காசு தங்கவே மாட்டேங்குது. வரவுக்கு மீறின செலவு கழுத்தை நெரிக்குது. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது, அப்புறம் அந்த கடனை அடைக்க வேற வழியை தேடுறதுன்னு உங்க வாழ்க்கை ஒரு சுழலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு தவிக்குது. நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய சொந்த வீடு கனவு, இல்லனா ஒரு தொழில் தொடங்கணுங்கிற கனவு எல்லாம் பாதியிலேயே நிக்குது. என்னடா வாழ்க்கை இது, 1 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபாய்க்கு செலவு வருதேன்னு புலம்பாத நாட்களே கிடையாது. உங்க தேவைகளை கூட சுருக்கிக்கிட்டு குடும்பத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய ஒரு நாதி இல்லாம தனி மரமா நின்னீங்க. அந்த தனிமை உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துருக்கு. யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கறத உங்க கஷ்ட காலம் உங்களுக்கு தோல் உரிச்சு காட்டிடுச்சு. இப்போ உங்க மனசு ஒரு கல்லு மாதிரி உறுதியா மாறிடுச்சு. இனிமே யாரையும் சுலபமா நம்பிடக்கூடாதுங்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த பக்குவம் தான் இனி வரப்போற காலத்துல உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. மார்ச் 31 பிறகு நடக்கிற அந்த கிரக மாற்றம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மூடி இருந்த அத்தனை கதவுகளையும் உடைச்சுக்கிட்டு திறக்க போகுது. உங்க ஜாதகப்படி இப்போ உங்களுக்கு கிடைக்க போற யோகம் அவ்வளவு சாதாரணமான யோகம் கிடையாது. இது ஒரு ராஜயோகம் தான் சொல்லணும். இத்தனை நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கான பலன் மொத்தமா வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வரப்போகுது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய நேரம் இது. தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி புதுசா முதலீடுகள் வந்து தொழில் பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால முடியாது, இவளால வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ராஜநடை நடந்து காட்ட போறீங்க. அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த அடுத்த 3 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில போடப்பட போகுது. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்த நிலைமை மாறி குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. ஆனா நீங்க பழையபடி எல்லாரையும் நம்பி ஏமாந்துட கூடாதுங்கிறத மட்டும் மனசுல ரொம்ப ஆழமா வச்சுக்கோங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா உங்க வாழ்க்கையை அடமானம் வச்சு யாருக்கும் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா தெய்வம் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நீங்க உங்களுக்காக மட்டும்தான் வாழணும். உடம்புல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன உபாதைகள், மன அழுத்தம், சோர்வு இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது எனர்ஜி, ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும்.
எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பமாகுது. இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை உங்களால சேர்க்க முடியும். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. அந்த தெய்வம் உங்க கைப்பிடிச்சு உங்களை வழி நடத்த போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பரிசை வாங்கறதுக்கு நீங்க முதல்ல உங்க மனசை தயார்படுத்திக்கணும். பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளணும். இந்த 3 நாள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இத்தனை நாளா உங்க தலையில இருந்த ஒரு பெரிய பாரம் திடீர்னு ஒரு நாள் காலையில இறக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிம்மதியை தான் இந்த 3 நாள்ல நீங்க உணர போறீங்க. இது வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கல, வச்சதெல்லாம் விளங்கலன்னு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் மூலமா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு பண வரவா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா தட்டி போய்கிட்டு இருந்த ஒரு காரியம் கைக்கூடி வரதா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த செய்தி உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க போகுது. உங்களை சுத்தி இருந்தவங்க உங்களை பார்த்து இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, இவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு முகத்துல கரிய பூசின மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. மார்ச் 31க்கு பிறகு உங்க ஜாதகத்துல நடக்கிற அந்த கிரக மாற்றம் சும்மா சாதாரணமான மாற்றம் கிடையாது. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த சில தோஷங்கள் விலகி உங்களுக்கான முழு பலனும் உங்க கைக்கு வரப்போகுது. குறிப்பா தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் வராத லாபம் எல்லாம் இனிமே கொட்ட போகுது. வியாபாரத்துல நஷ்டத்தை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட உங்களுக்கு இனிமே லாபத்தை எண்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு கடன் கொடுத்துட்டு உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடியே நெஞ்ச நிமிர்த்தி நடந்து அந்த கடனை முழுசா அடைக்க போற ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போகுது. வேலைக்கு போறவங்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஏத்த மரியாதையும் அங்கீகாரமும் அந்த இடத்துல கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு மேல இருந்தவங்க உங்களை வேலை வாங்கிட்டு அவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா இனிமே உங்க திறமைக்கு நீங்க தான் ராஜா. உங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். இகனி ராசிக்காரங்க மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கீங்க அப்படிங்கறதுதான் கசப்பான உண்மை. எத்தனையோ ராத்திரிகள் தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றது, சொன்னா அவங்க நம்மளை ஏளனமா நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கூச்சம் உங்களுக்குள்ள எப்பவுமே உண்டு. உங்க கஷ்டத்தை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு திரியிற ஒரு அற்புதமான குணம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு வேதனை இருக்குன்னு அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை நாளா நீங்க கும்பிட்ட சாமி உங்க கண்ணீரை பார்க்கல நினைச்சீங்களா? கண்டிப்பா கிடையாது. உங்க ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த தெய்வம் இப்போ கணக்கு தீர்க்க போகுது. உங்களை அழ வச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அனுபவிக்க போறாங்க. அத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. ஆனா அத பார்த்து நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க. ஏன்னா மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற குணம் கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடையாது. அவங்க திருந்திட்டா போதும்னு நினைக்கிற ஒரு இலகிய மனசு உங்களுக்கு. இகுடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே விட்டு கொடுத்து போறவங்க. ஆனா உங்க விட்டு கொடுத்தல அவங்க உங்களோட பலவீனம்னு நினைச்சுக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி நினைக்க விடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. அதை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்க கூடிய ஒரு அருமையான நேரம் இது. உங்க பிள்ளைங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெருமை தேடி வரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல அவங்க செய்யற வேலையிலயோ ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்க மனசு குளிர வைப்பாங்க. வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், புது வீடு குடி போறது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து தடங்கள் இல்லாம நடக்க போகுது. உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் போது அதை பார்த்து பொறாமப்படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். அதனால உங்க சந்தோஷத்தை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியா கொண்டாடுங்க. கண்ணீரு, திருஷ்டி இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா ஆளாக்கிடுவீங்க. அதனால எப்பவுமே கொஞ்சம் உஷாராவே இருங்க. சொத்து பத்து வாங்குறதுல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும், இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க. அந்த கனவு நனவாகிற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தா அது எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சுமூகமா முடிஞ்சு உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வாழ்க்கை இப்போ ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம், யாரையும் கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது அப்படிங்கறதுதான்.
உங்க ரகசியங்களை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படிங்கறத யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அமைதியா உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வெற்றி ஊருக்கே சத்தம் போட்டு சொல்லணும். தெய்வம் உங்க பக்கத்துல நின்னு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகுது. அந்த தெய்வத்து மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு நீங்க உங்க கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்க எதை எடுத்தாலும் ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு தூங்காம யோசிச்சு உங்க மனசையும் உடம்பையும் நீங்களே கெடுத்துக்கிட்டது தான் மிச்சம். குறிப்பா இந்த நரம்பு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை ரொம்பவே பாடாப்படுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி கவலைகள் வேண்டாம். உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. மனசுல இருந்த அந்த இனம் புரியாத பயம், படபடப்பெல்லாம் இந்த 3 நாள்ல காணாம போக போகுது. காலையில எந்திரிக்கிறப்பவே ஏதோ ஒரு புது தெம்பு உங்க உடம்புல ஊடுருவறத நீங்க கண்கூடா உணரலாம். நீங்க இத்தனை நாளா அனுபவிச்ச மன உளைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்கள பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு உங்க சொந்தக்காரங்களையோ இல்ல கூட வேலை பாக்குறவங்களையோ நம்பி உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருப்பீங்க. ஆனா அவங்க அதை வச்சு உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த முகமூடிகள்லாம் இப்ப கிளிய போகுது. உங்க முதுகுல குத்துனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க கண்ணு முன்னாடியே அவமானப்பட போறாங்க. இதுக்காக நீங்க போய் அவங்கள பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்காக தெய்வமே களத்துல இறங்கிடுச்சு. நீங்க செஞ்ச தர்மம், நீங்க கொடுத்த தானம், நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத அந்த சுத்தமான மனசு, இது 3 தான் உங்களை இப்ப காப்பாத்த போகுது. மார்ச் 31 அப்புறம் நடக்க போற அந்த அதிசயம் என்ன தெரியுமா? உங்க கையில காசு தாராளமா புரள ஆரம்பிக்கும். பல வருஷமா வராம இழுத்தடிச்ச பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை நம்பி பெரிய பொறுப்பை தேடி வருவாங்க. அது மூலமா உங்க வாழ்க்கை தரம் அப்படியே உயர போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் வந்த உடனே பழையபடி எல்லாரையும் நம்பி உதவி செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல உங்க குடும்பம், உங்க தேவைகள், உங்க எதிர்காலம், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரங்க கையில காசு வந்தா அதை எப்படி தனக்காக செலவு பண்றதுன்னு தெரியாம மத்தவங்களுக்காகவே கொடுத்து ஏமாந்துருவீங்க. இந்த முறை அந்த தப்ப கண்டிப்பா பண்ணிடாதீங்க. இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கணும்னா நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ வழிபாட்டை விடாம செய்யணும். முடிஞ்ச மாசத்துல ஒரு நாள் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிக்குது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி ஒரு புது வசந்தம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி குணம் உண்டு. அவங்க அடிபட்டாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த வலி உள்ளுக்குள்ள அவங்களை எவ்வளவு அரிக்குதுன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த 3 நாள்ல உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாறை சுக்குநூறா உடைய போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை குறை சொன்னவங்க எல்லாருக்கும் சரியான பதிலடி கிடைக்க போகுது. நீங்க வாயை திறந்து எதுவுமே பேச வேண்டாம். காலம் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும். உங்க அமைதி தான் இது வரைக்கும் உங்களை காப்பாத்திருக்கு. அந்த அமைதிக்கு இப்போ ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. 31 அப்புறம் நடக்கிற மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. அகுடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சலசலப்பு எல்லாம் அடங்கி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். கல்யாண வயசுல இருக்கிற கன்னி ராசி பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா வரன் அமையாம தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும். வந்த வரன் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பி போயிருக்கும். இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை தேடி வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற நேரம் இது. உங்க குழந்தைங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி வரும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டு உங்க பேரை காப்பாத்துவாங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. யாதொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். நீங்க போட்ட முதலீடு எல்லாம் 2 மடங்கா திரும்பி வரப்போகுது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சரியான நேரம். உங்களை சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் அவங்களாவே விலகி போயிடுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த அழுத்தம் கொஞ்சமா குறையும். உங்களை வேலை வாங்குறவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இத்தனை நாளா தட்டி பறிக்கப்பட்ட உங்களுக்கான உரிமை உங்களை தேடி வரும். கையில காசு இல்லைன்னு நீங்க கவலைப்பட்ட காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே வரப்போற காசை எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. சொந்தமா இடம் வாங்கணும் இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. உங்க குலதெய்வம் உங்க பக்கம் நிக்குது.
அதனால நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி நிச்சயம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்க உள்ளுணர்வு எப்பவுமே உங்களை தப்பான வழியில கொண்டு போகாது. வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்களை மனசார ஏத்துக்குங்க. உங்களுக்காகவே படைக்கப்பட்ட இந்த பொற்காலத்தை முழுமையா அனுபவிக்க தயாராகுங்க. இறைவனோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு துணையா அரணா நிக்கும். குலதெய்வத்தை மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்துல சொல்லியாகணும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நினைச்சு நீங்க இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஏமாத்தினவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு கடவுள்கிட்ட பலமுறை சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாருங்கிறது உங்களுக்கு இந்த 3 நாள்ல புரிய வரும். உங்க கண்ணுல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. இயற்கையோட நீதி எப்பவுமே தாமதமானாலும் கண்டிப்பா தப்பான தீர்ப்பை கொடுக்காது. உங்களை மிதிச்சு மேல போனவங்க எல்லாரும் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து உங்ககிட்டயே உதவி கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை உருவாக்க போகுது. இதை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. ஆனா அப்பவும் உங்க மனசு அவங்கள மன்னிக்க தான் நினைக்குமே தவிர பழிவாங்க நினைக்காது. அதுதான் கன்னி ராசியோட ஒரு மகத்தான குணம். வேலை பார்க்குற இடத்துல நீங்க படுற பாடு யாருக்கும் தெரியாது. உங்க திறமையை எப்பவுமே குறைச்ச மதிப்பிடுற ஒரு கூட்டம் உங்க சுத்தியே இருந்துச்சு. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம வேற யாரோ ஒருத்தர் அந்த பேரை தட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. மார்ச் 31 அப்புறம் உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மூளையில உதிக்கிற ஒவ்வொரு யோசனையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்குள்ள உருவாக போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முதலீடு செஞ்சுட்டு அதுல இருந்து எந்த லாபமும் வராம முடங்கி போய் கிடந்தீங்கன்னா திடீர்னு அதுல இருந்து ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும். இது சும்மா வரப்போற பணம் கிடையாது. உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் இறைவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதி. உடம்பு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைச்சாலும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருந்து உங்க முகத்துல இருந்த அந்த பொலிவு அப்படியே குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த கிரக மாற்றம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாயம் செய்ய போகுது. ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகும். மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்து குடியேற போகுது. காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பயம் போய் இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு நல்ல நாளா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு பெரிய திறவுகோல். உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களை கைவிடாது அப்படிங்கறதுக்கு நிறைய உதாரணங்களை நீங்க உங்க வாழ்க்கையிலேயே பார்த்திருப்பீங்க. எத்தனையோ முறை பெரிய பெரிய விபத்துகள்லயோ இல்ல பெரிய ஆபத்துகள்லயோ இருந்து நூலிழையில தப்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்துச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு புது பாதையை காட்டி கொடுக்க போகுது. உங்க முன்னாடி இருக்கிற முட்டுச்சந்தைகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு ஒரு பெரிய ராஜபாட்டையை உருவாக்க போகுது. இதுல நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருளையும் விரட்டி அடிச்சிரும். இத்தனை நாளா நீங்க தேடி அலைஞ்ச அந்த நிம்மதி, சந்தோஷம், செல்வம் இது எல்லாமே ஒரே நேரத்துல உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. அதை வரவேற்க நீங்க உங்க மனசை ரொம்பவே பக்குவப்படுத்திக்கணும். கன்னி ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பீங்களே தவிர யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. உங்க கையில 10 ரூபாய் இருந்தா கூட பசியில இருக்கிறவங்களுக்கு அதை அப்படியே கொடுத்துட்டு நீங்க பட்னியா கிடைக்கிற ஆளுங்க. ஆனா அந்த நல்ல மனசுக்கு இந்த உலகத்துல இது வரைக்கும் கிடைச்சது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். நீங்க காசு கொடுத்து உதவி செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து முகம் திருப்பி போறத பார்த்து உங்க மனசு எவ்வளவு ரணமா இருக்குன்னு எனக்கு புரியுது. உங்களை வச்சுக்கிட்டு வயிறு வளர்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை ஏளனமா பாக்குறாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த 31 அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. நீங்க இழந்த பணத்தை எல்லாம் வட்டியும் முதலுமா உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் தெய்வம் இப்போ ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கு. இந்த 3 நாள்ல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்தும். கனவு மூலமாவோ இல்ல நீங்க போற வழியில நடக்கிற சில சகுனங்கள் மூலமாவோ தெய்வம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்.
ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு கடன் பிரச்சனை, இனிமே இதிலிருந்து மீளவே முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பெரிய மாயம் நடந்த மாதிரி தீரப்போகுது. உங்களுக்கு உதவி செய்யறதுக்குனே முகம் தெரியாத ஒருத்தர் இறைவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்த போறான். அதுக்கப்புறம் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். உங்களை பார்த்து இவன் எப்படியும் நடுத்தருவுக்கு வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க கண்ணுல ரத்தம் வர்ற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஏன்னா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கண் திருஷ்டி ரொம்ப சீக்கிரம் பட்டுடும். உங்க வளர்ச்சி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி ஒரு பெரிய பொறாமை கூட்டம் உருவாகும். உங்க சொந்தக்காரங்களே உங்க கூட சிரிச்சு பேசிட்டே உங்களுக்கு பின்னாடி குழி பறிப்பாங்க. அதனால இனிமே உங்க வீட்டுல நடக்கிற நல்ல காரியங்களையோ உங்களுக்கு வர பண வரவையோ யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க முன்னேற்றத்தை பார்த்து வயிறு எரியறவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கற ஒரே பதிலடி உங்க உழைப்பா மட்டும்தான் இருக்கணும். வீண் விவாதங்கள்ல ஈடுபட்டு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழம் கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்து கட்டி தொங்க விடுங்க. அதுவே பாதி திருஷ்டியை கழிச்சிடும். இந்த மார்ச் 31க்கு பிறகு உங்க ஜாதகத்துல நடக்கிற இந்த கிரக சேர்க்கை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பல வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு அபூர்வமான நிகழ்வு. இத்தனை காலமா உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் இப்போ சுக்கு நூறா உடைய போகுது. உங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புது அத்தியாயம் இது. உங்க குடும்பத்துல இனிமே சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இடம். சண்டை சச்சரவு வறுமை இதுக்கெல்லாம் இனி உங்க வீட்டுல வேலை இல்ல. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்லையே வந்து காவல் காக்க போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருங்க. உங்களுக்கான விடியல் இதோ வந்துருச்சு. வர்ற வாய்ப்புகளை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உங்களை கொண்டாடும் அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வளர போறீங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்கிற ஆளுங்க. ராத்திரி படுக்கையில படுத்தா உடனே தூக்கம் வராது. பழைய கசப்பான சம்பவங்கள்லாம் ஒன்னா மனசுல வந்து போகும். அதனாலயே உங்களுக்கு உடம்புல சின்ன சின்ன வலிகள், குறிப்பா கழுத்து வலி, முதுகு வலி, இல்லனா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க உழைப்பு அளவுக்கு உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த மார்ச் 31க்கு அப்புறம் உங்க உடம்புலயும் சரி மனசுலயும் சரி ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது தெம்பு பிறக்கும். இத்தனை நாளா நம்மளை வாட்டி வதைச்ச அந்த மனபாரம் எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல தூக்கம் இல்லாம தவிச்ச உங்களுக்கு இனிமே நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக எதையும் செய்வாங்கன்னு நினைச்சவங்க தான் உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க. அதனால இப்போ நீங்க யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க. ஒருத்தரை புதுசா நம்புறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தை இனிமே தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஏன்னா தெய்வம் இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான கூட்டத்தை உருவாக்க போகுது. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க, உங்க திறமைக்கு மதிப்பு கொடுக்கறவங்க மட்டும்தான் இனி உங்க சுத்தி இருப்பாங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. ஆனா அப்பவும் அவங்கள பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு தான் உங்க மனசு இருக்குமே தவிர பழிவாங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட வராது. அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே இறைவன் உங்களை கைவிட மாட்டான். அதொழில் செய்யற கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். 31ஆம் தேதிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப வலுவான இடத்துல உட்கார போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் பாதியில நின்னு போயிருக்கலாம், இல்லனா அதுக்கு தேவையான பணம் கிடைக்காம முடங்கி போயிருக்கலாம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா தைரியமா இறங்குங்க. உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் வெடிச்சு செதற போகுது. லாபம் அப்படிங்கறது இனிமே உங்க தொழில்ல ஒரு நிரந்தரமான விஷயமா மாறப்போகுது. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா இனிமே உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்க கைக்கு நேரா வந்து சேரும். உங்களை ஒதுக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க தான் அந்த இடத்துக்கே ஆணிவேர் அப்படிங்கறத நிரூபிக்க போறீங்க. அகுடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்த அந்த புரிதல் இல்லாத நிலைமை மாறி ஒருத்தரை அனுசரிச்சு போற பக்குவம் வந்துடும். உங்க பிள்ளைங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்க போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க கஷ்டத்தெல்லாம் போக்க போறாங்க. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள், கல்யாணம், காது குத்து, புது வீடு வாங்குறது, இது எல்லாமே அடுத்தடுத்து தடங்கள் இல்லாம நடக்க போகுது. உங்க வீட்டுல ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாக போகுது. இந்த 3 நாள்ல நடக்க போற அந்த அதிசயம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாத்தி அமைக்க போகுது.
நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை முழுசா நம்புங்க. அந்த தெய்வத்தோட பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இனிமே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பிரம்மாண்டமான மாற்றம் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குன்னு நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. நீங்க எந்த தப்புமே பண்ணாம யாரோ ஒருத்தருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டோ இல்ல நல்லெண்ணத்துல உதவி செய்ய போயோ கடைசியில அந்த பழியை நீங்க சுமக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் பழியும் உங்களை நெருங்க விடாம உங்க குலதெய்வம் ஒரு பெரிய அரணா நின்னு உங்களை காப்பாத்த போகுது. உங்களை எதிர்த்து நின்னவங்கெல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்டயே வந்து நிக்கிற அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப பிரமாதமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாள்ல உங்க மனசுல ஒரு பெரிய தைரியம் வரப்போகுது. யாரை பார்த்தும் இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இனிமே தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் இங்கதான் இருக்கு. உங்க கைக்கு காசு வர ஆரம்பிச்ச உடனே உங்களை தேடி ஒரு பெரிய கூட்டமே வரும். இதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்ப சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்க சேமிப்பை எல்லாம் தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட யாருமே வரல அப்படிங்கறத உங்க மனசுல எப்பவுமே ஆழமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரப்போற இந்த எதிர்பாராத பண வரவை வச்சு முதல்ல உங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. உங்க பசங்க எதிர்காலத்துக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கி வைங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா மட்டும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறத பத்தி யோசிங்க. உங்க இலகிய மனசையே உங்களுக்கு எதிரா பயன்படுத்திக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த 31 அப்புறம் நீங்க கொடுக்க போறது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கணும். சொந்த வீடு அப்படிங்கறது கன்னி ராசிக்காரங்க பல பேருக்கு ஒரு பெரிய கனவாவே இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு வேற ஏதாவது ஒரு பெரிய செலவு வந்து அந்த கனவு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்க ஜாதகத்துல கிரகங்களோட பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கிறதால நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய இடமோ இல்ல ஒரு அழகான வீடோ வாங்குறதுக்கான யோகம் முழுமையா கூடி வந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு வண்டி வாகனமாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசையும் சீக்கிரமாவே நிறைவேற போகுது. இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு எல்லாம் விலகி ஒரு சுபமான வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. வச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அபாரமான காலகட்டத்தை நோக்கி நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த 3 நாள்ல நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. குறிப்பா உங்க வீட்டு வாசல்ல வர்ற காகத்துக்கு தினமும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க. இது உங்க மேல இருக்கிற கண் திருஷ்டி தோஷங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சிடும். அதே மாதிரி உங்க குலதெய்வத்தை தினமும் மனசார வேண்டிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்டேயே முழுசா இறக்கி வச்சிருங்க. நீங்க இத்தனை நாளா அனுபவிச்ச வேதனை, கஷ்டம், அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்தத்தை தான் கொடுக்க போகுது. உங்களுக்காகவே எழுதப்பட்ட இந்த நல்ல நேரத்தை முழுமையா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பழகுங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கூட்டத்துல இருந்தாலும் தனிமையில இருக்கிற மாதிரி தான் உணர்வாங்க. யார்கிட்டயும் மனசு விட்டு பேச முடியாது. உங்களை புரிஞ்சுக்க இந்த உலகத்துல ஆளே இல்லைன்னு நிறைய தடவை தோணி இருக்கும். ஆனா இந்த மார்ச் 31 அப்புறம் உங்களுக்கான ஒருத்தர், உங்களை முழுசா புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கலாம். கல்யாணமானவங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில உங்களை ரொம்ப கொண்டாடுற ஒரு உறவா இருக்கலாம். இத்தனை நாளா உங்க மேல இருந்த தப்பான அபிப்பிராயம் எல்லாம் மாறி இவங்க இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல எப்பவுமே உங்களை ஏத்தி விடுற மாதிரி பேசி கடைசியில உங்களை நடுத்தருவுல விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க யோசனைகளை எல்லாம் அவங்க சொந்தமா யோசிச்ச மாதிரி காட்டி முன்னுக்கு வந்திருப்பாங்க. நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருந்திருப்பீங்க. அந்த அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய கூலி கிடைக்க போகுது. அடுத்த 3 நாள்ல கிரகங்கள் மாறும் போது உங்க திறமை என்னங்கிறது அந்த மேலிடத்துக்கு நேரடியா தெரிய வரப்போகுது. உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வும் அதுக்கேத்த மாதிரி பணப்பலனும் கைக்கு வரப்போகுது. ஆனா இதுக்காக நீங்க ரொம்ப அலட்டிக்காம வழக்கம் போல உங்க வேலையை மட்டும் அமைதியா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்க வயிறு எரியணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய தண்டனை. அகையில காசு வந்த உடனே கன்னி ராசிக்காரங்களுக்கு வர்ற முதல் எண்ணம் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப நல்ல எண்ணம் தான். ஆனா இந்த காலத்துக்கு அது சரிப்பட்டு வராது. இனிமே உங்களுக்கு வரப்போற பணத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கடனா கொடுத்துறாதீங்க. குறிப்பா உங்க நெருங்கின சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க. உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும்,
1000 கதையை சொல்லிட்டு வந்து நிப்பாங்க. ஒரு தடவை கொடுத்து ஏமாந்தது பத்தாதுன்னு திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணாதீங்க. உங்க பணத்தை நிலத்திலேயோ இல்ல தங்கத்திலேயோ முதலீடு செஞ்சு வைங்க. அதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா நிக்க போகுது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அது ஒரு பெரிய அஸ்திவாரமா அமையும். ஏசில கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளாகவே குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். கிளம்பும் போது வண்டி ஏதாவது கோளாறாகும், இல்ல வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டை சுத்தி இருந்த சில எதிர்மறை சக்திகள் தான். ஆனா இப்போ கிரகங்களோட பலம் கூடியிருக்கிறதால அந்த கெட்ட சக்திகள்லாம் தானா விலகி ஓட போகுது. எந்த தடங்களும் இல்லாம நீங்க உங்க குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர போறீங்க. அந்த தரிசனம் முடிஞ்ச அடுத்த வினாடியே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கைய பார்த்துட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் 100% வெற்றியில தான் போய் முடியும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நமக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அவங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒரு பெரிய உதவியை செஞ்சு அந்த கடனை அடைக்கணும்னு துடிக்கிற மனசு உங்களுடையது. ஆனா நீங்க செஞ்ச பெரிய பெரிய உதவிகளை எல்லாம் ரொம்ப சுலபமா மறந்துட்டு உங்களை நடுத்தருவுல விட்டவங்களை நினைச்சுதான் இப்போ உங்க மனசு ரொம்ப ரணமா இருக்கு. என்னடா இந்த உலகம் இப்படி இருக்கே, இவ்வளவு சுயநலமா இருக்காங்களேன்னு பல தடவை உங்களுக்கு தோணி இருக்கும். இனிமே அந்த கவலையை விடுங்க. மார்ச் 31க்கு அப்புறம் கிரகங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய வியூகத்தை அமைக்க போகுது. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் திரும்பவும் உங்க வாசப்படியில வந்து நிக்கிறவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. இதை நீங்க பெருமையா நினைச்சுக்கலாம். ஆனா உங்க மனசு அப்பவும் அவங்களுக்கு இறங்கி உதவி செய்யதான் நினைக்கும். அதுதான் உங்களோட உண்மையான பலமே. குடும்பத்துல இருக்கிற கன்னி ராசி பெண்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம். இத்தனை நாளா வீட்ல நீங்க மாடு மாதிரி உழைச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. மாமியார், நாத்தனார் இல்லனா சொந்த பந்தங்கள்னு யாராவது ஒருத்தர் உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. நீங்க முந்தானையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனீங்க. ஆனா இனிமே உங்க பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தெய்வம் கொடுக்க போகுது. உங்க கணவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. உங்க வார்த்தைக்கு அந்த வீட்ல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு நகை வாங்கணும், இல்ல உங்க சேமிப்புல ஏதாவது ஒரு சின்ன தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நேரமும் காலமும் இப்போ கைக்குடி வந்திருக்கு. தொட்ட காரியம் எல்லாம் இனிமே துலங்க ஆரம்பிக்கும். இந்த 3 நாள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரொம்ப வருஷமா உங்களை தேடி வர வேண்டிய ஒரு பெரிய சொத்து இல்லனா ஒரு பெரிய பண வரவு திடீர்னு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது யாரோ உங்களுக்கு சும்மா கொடுக்கறது கிடையாது. உங்க முன்னோர்கள், உங்க குலதெய்வம் உங்களுக்கு எழுதி வச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இத வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சுலபமா போயிடலாம். ஆனா காசு வந்த உடனே அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம பழைய கடனை அடைக்கிறேன்னு சொல்லி கண்டவங்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரு நல்ல நிலம் வாங்குறதோ இல்ல ஒரு வீடு கட்டுறதோ உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நிலத்து மேல முதலீடு செய்யறது எப்பவுமே ஒரு பெரிய லாபத்தை தான் கொடுக்கும். இவங்க உடம்பு விஷயத்துல நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே ஒரு சோர்வு, எந்த வேலையையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மந்த நிலை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் கிரகங்களோட நிலைமை தான். ஆனா இப்போ நடக்க போற இந்த மாற்றத்தால உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரப்போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்க எதிர்கொள்ள போறீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த கவலை ரேகைகள் எல்லாம் அழிஞ்சு ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவங்க முகத்துல இவ்வளவு பெரிய மாற்றம்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அதனால எந்த கவலையும் படாம தைரியமா உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம் மட்டும்தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க மனசு ரொம்ப சுலபமா உடைஞ்சிடும். யாராவது ஒரு சின்ன வார்த்தை தப்பா சொல்லிட்டா கூட அதை நினைச்சு நினைச்சு நாள் பூராவும் அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்க மனசு அவ்வளோ மென்மையானது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மென்மையான மனசை எப்படி காயப்படுத்தணும்னு தான் தெரிஞ்சிருக்கே தவிர உங்களை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. இத்தனை வருஷமா நீங்க சுமந்துகிட்டு இருக்கிற அந்த ரணங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்து போடுற நேரம் தான் இந்த மார்ச் 31 அப்புறம் வரப்போகுது. உங்களை அழ வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான கர்மாவை அனுபவிக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த தெய்வம் அவங்கள சும்மா விடாது. உங்க கண்ணு முன்னாடியே அவங்க செஞ்ச துரோகத்துக்கான பலனை அனுபவிப்பாங்க. அப்போ உங்களுக்கு புரியும், நீங்க கும்பிட்ட சாமி உங்களை என்னைக்குமே கைவிடல அப்படிங்கிறது. இப்பொருளாதாரத்துல நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது.
ஒரு கட்டத்துல இனிமே நம்ம வாழ்க்கையில உருப்படவே மாட்டோம், இருக்கிற கடனை எப்படி அடைக்க போறோம்னு நினைச்சு இருட்டு அறையில உட்காந்து அழுதுருப்பீங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை உங்களை பாடா படுத்திருக்கும். ஆனா எண்ணி 3 நாள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு பண உதவி தேடி வரப்போகுது. ரொம்ப வருஷமா வராம இழுத்தடிச்ச ஒரு தொகையோ இல்ல நீங்க செஞ்ச வேலைக்கான ஒரு பெரிய கூலியோ திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். அந்த காசை வச்சு நீங்க உங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. இது வரைக்கும் உங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டவங்க எல்லாம் இனிமே உங்க முகத்தை பாக்குறதுக்கே கூனி குறுகி நிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயர்ந்து நிக்கும். வியாபாரம் செய்யற கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் நஷ்டத்துல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே லாபம் கொட்ட போகுது. உங்களை சுத்தி இருந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகி உங்க தொழில் ஒரு பெரிய உச்சத்தை தொடப்போகுது. வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை வேலை வாங்கினவங்க இனிமே உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனா இனிமே அந்த பதவி உங்களை தேடி வரப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. உங்க முயற்சிகள் எதுவுமே இனிமே வீண் போகாது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் 100% வெற்றியில தான் போய் முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே விட்டு கொடுத்து போறவங்க. உங்க கணவரோ இல்ல மனைவியோ உங்களை புரிஞ்சுக்காம பேசும்போது நீங்க அமைதியா இருந்து அந்த பிரச்சனையை பெருசாக்காம தவிர்த்திருப்பீங்க. ஆனா அந்த அமைதியை அவங்க உங்க பலவீனம்னு நினைச்சிருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறும். உங்களோட உண்மையான மதிப்பு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும். பிள்ளைங்க வழியில உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து அவங்க மூலமா ஒரு பெரிய சந்தோஷம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த கன்னி ராசி தம்பதிகளுக்கு இந்த கிரக மாற்றம் ஒரு அழகான குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுது. உங்க வீடு முழுக்க இனிமே சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டு போக போகுது. நீங்க தினமும் அந்த தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தைரியமா ஆரம்பிங்க. கன்னிராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த அந்த இருட்டு இப்போ மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் 31 அப்புறம் உங்க ராசி கட்டத்துல ஏற்படுற அந்த சுப கிரகங்களோட பார்வை உங்க கர்ம வினைகளை எல்லாம் கரைக்க போகுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க கடவுள்கிட்ட கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு அதிரடியான பதில இந்த காலம் உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க இழந்தது 1 2 இல்ல, ஆனா இப்போ நீங்க பெறப்போறது அதுக்கும் மேல பல மடங்கு அதிகமா இருக்க போகுது. இந்த 3 நாள்ல உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி வரும் பாருங்க. அதுதான் நீங்க ஜெயிக்க போறீங்கிறதுக்கான முதல் அடையாளம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இழுபறிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். யாராவது உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின இடமோ இல்ல பணமோ இருந்தா அது தானாவே உங்க கைக்கு வர்றதுக்கான வழிகள் பிறக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே நிலபுலன்கள் மேல ஒரு ஈர்ப்பு உண்டு. இத்தனை நாளா வாடகை வீட்டுல இருந்துட்டு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையாதா ஏங்கினவங்களுக்கு அந்த மகாலட்சுமியோட அருள் இப்போ பரிபூரணமா கிடைக்க போகுது. ஒரு சின்ன இடமாவது வாங்கி உங்க பேர்ல பத்திரம் பண்ற யோகம் இப்போ கை கூடி வந்திருக்கு. இந்த மாற்றத்தை நீங்க பாக்கும்போது உங்க கண்ல இருந்து வர அந்த ஆனந்த கண்ணீர் உங்க பழைய வழிகள் அத்தனையும் தொடச்சி எரிஞ்சிடும். அவேலை விஷயத்துல நீங்க இத்தனை நாளாப்பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்க திறமைய மத்தவங்க திருடிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த மேலிடத்துக்கே உங்க அருமை புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய அந்த காரவம் அந்த ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். இவனை ஓரங்கட்டணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு நிக்கிற நிலைய நீங்க பார்க்க போறீங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்கள பழி வாங்காம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய அடி. குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உங்க பிள்ளைங்க மூலமா ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்க கஷ்டத்தை எல்லாம் மறக்க வைப்பாங்க. வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டு இருந்த விசேஷங்கள், அதாவது ஒரு காது குத்தோ இல்ல கல்யாண விசேஷமோ ரொம்ப விமரிசையா நடக்க போகுது. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இனிமே வரப்போற காலம் உங்களுக்கான காலம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யார பார்த்தும் பயப்படாதீங்க, எதை நினைச்சும் கலங்காதீங்க. உங்க பின்னாடி அந்த தெய்வம் ஒரு பெரிய மலையா நின்னு உங்களை தாங்கி பிடிக்கும். இப்போ நீங்க ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. கடந்த சில வாரங்களாவே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது தப்பா நடந்துருமோ, நமக்கு வர இந்த நல்லது நிலைச்சு நிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள அடிக்கடி வந்து போகுது. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கம் தான்.
மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானோட பார்வையும் சரி, மற்ற கிரகங்களோட அமைப்பும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு இருந்த அந்த கெட்ட பெயர் நீங்கி இவங்க தான் இந்த வேலைக்கு சரியான ஆளுன்னு எல்லாரும் உங்களை பாராட்டுற ஒரு சூழ்நிலை வரும். இத்தனை நாளா உங்க திறமையை கண்டுக்காம இருந்த உங்க மேலதிகாரிகள் கூட இப்போ உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆனா அதை நீங்க ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டு உங்க வேலையை சிறப்பா செய்யுங்க. வீட்ல ஒரு சின்ன விசேஷம் நடத்துறதுக்கான யோசனைகள் இப்ப வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த அந்த சுப காரியம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சுமூகமா நடந்து முடியும். உங்க உடம்புல இருந்த அந்த சின்ன சின்ன வலிகள், அதாவது கால் வலி, கை வலி, இல்லனா அந்த ஒரு சோர்வு எல்லாம் இப்போ அப்படியே மறைய ஆரம்பிக்கும். நீங்களே உங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வந்திருக்கிறத கவனிப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய நிம்மதி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிம்மதி தான் உங்க முகத்துல ஒரு ஒளியா தெரியுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாள்ல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நடக்க போற எல்லா விஷயமும் எனக்கு சாதகமா அமையணும்னு கேளுங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் உங்க கோரிக்கையை ஏத்துக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் தேடி தரப்போகுது. எதை நினைச்சும் தயங்காதீங்க. துணிஞ்சு அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்னி ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரும் வரலையேங்கிற அந்த மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த வருத்தத்தை இப்ப தூக்கி போட்டுடுங்க. ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனுஷங்க யாரும் வர வேண்டாம். அந்த தெய்வமே நேரடியா ஒரு ரூபத்துல வரப்போகுது. உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ்றதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை இந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ருசிக்க போறீங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க. கையில காசு தாராளமா புரள போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு மூச்சு விடலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை ஒரு ஹீரோ மாதிரி பாக்குற காலம் வந்தாச்சு. அதனால எந்த கவலையும் இல்லாம ஒரு புது தெம்போட உங்க வேலையை பாருங்க. நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 3 நாள்ல நடக்க போற அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்த போகுதுன்னு சொன்னா அது மிக இல்லை. இத்தனை காலமா ஒரு பெரிய முட்டுக்கட்டை மாதிரி உங்க முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பிரச்சனை பனி மாதிரி உருகி போக போகுது. குறிப்பா யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து வர்ற அந்த ஒரு போன் கால் இல்லனா அந்த ஒரு மெசேஜ் உங்க தலைவிதியே மாத்த போகுது. இனிமே அவ்வளவுதான், நமக்கு விடிவு காலமே கிடையாதா நீங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த தெய்வம் ஒரு கை கொடுத்து உங்களை மேல தூக்க போகுது. பண விஷயத்துல நீங்க இழந்த கரவம் திரும்பவும் உங்க கைக்கு வரப்போகுது. மத்தவங்க முன்னாடி கை கட்டி நின்ன காலம் முடிஞ்சு மத்தவங்களுக்கு நீங்க கை கொடுத்து உதவுற காலம் ஆரம்பமாகுது. இந்த மார்ச் 31க்கு அப்புறம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல. நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்களோட ஆசையும் தான் இப்போ உங்களுக்கு பலனா கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இப்போ உங்களை ரொம்ப உத்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா மாறிட்டாங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு வசதிகள் வருதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பமே வரும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தையோ இல்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய லாபத்தையோ வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா திருஷ்டி அப்படிங்கறது கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் பட்டுடும். அமைதியா உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. உங்களை பிடிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட ஒட்டிக்க பாப்பாங்க. அவங்க கிட்டயும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களுடைய உண்மையான பலம் இப்போ அந்த தெய்வத்தோட அருள் தான். அந்த அருளை முழுமையா அனுபவிக்க நீங்க உங்க மனச ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வர்ற வாய்ப்புகளை மட்டும் சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாற்றம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.